6th Standard Mathematics Term 1 Chapter 1. Try these problems. Page number 7 first problem. Identify the correctly placed comma and rewrite correctly. அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ 4 நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்தியன் சிஸ்டத்துலையும் இன்டர்நேஷனல் சிஸ்டத்துலையும் ரெண்டு நம்பராக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கமா கரெக்டாக போடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கமா கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கமா கண்டிஷன் ஃபஸ்ட்டு இந்தியன் சிஸ்டத்தில் ஃபஸ்ட்டு 3 டிஜிட் போடணும், அப்புறம் ரெண்டு டிஜிட்டாக போடணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியன் சிஸ்டத்தோடைய ரூல். ஸோ சொல்யூஷன் ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 56 12 34 0 15 அப்படி தப்பாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் சும்மா எழுதுங்க, கமா எதுவுமே போடாமல் சும்மா எழுதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்தியன் மெத்தடில் நார்மலாக போட்டு போட்டாங்க. ஸோ 3 டிஜிட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட் ஒன் போடணும், அதுக்கப்புறம் ரெண்டாக போடணும். ஸோ பாருங்கள், இப்போ தான் அந்த மெமரி பாசிக்க மாதிரி கிளியராக இருக்குது. ஸோ இங்கே 3 டிஜிட் போட்டுருங்க, அதுக்கப்புறம் ரெண்டாக போடணும். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னது கரெக்டான கமா பிளேஸ்மெண்ட். அடுத்த பாருங்கள் 990 032245 கொடுத்துருங்க. இது தப்பு, அப்போ சும்மா எழுதுங்க. அந்த நம்பர் அப்படியே ஒரு நம்பர் கூட விடாமல் கரெக்டாக அப்படி எழுதிட்டு கமா போடுங்க. இது வந்து இந்தியன் தான். ஸோ 3 அப்போ ஃபஸ்ட்டு 3 போடணும், அப்புறம் 2 போடணும் கமாஸ். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்தியன் மெத்தடு. அடுத்து இன்டர்நேஷனல் மெத்தடில் பாருங்கள். ஸோ இப்படி இந்தியன் மெத்தடில் கமா போட்டு வேறு ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு 3 டிஜிட்ஸுக்கு இப்போ அதாவது லாஸ்ட்லேருந்து வரணும், ஃபஸ்ட்டு 3 டிஜிட்ஸுக்கு ஒரு கமா போடணும், அப்புறம் ரெண்டா அப்படி போட்டுகிட்டே போனாங்க. அடுத்த பாருங்கள் இன்டர்நேஷனல் சிஸ்டத்துக்கு 76513 75613 43 4534 5613. ஸோ பாருங்கள், இது சும்மா நீங்கள் நம்மளுக்கு இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் மாற்றிடக்கூடாது. இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்னா வேறு ஒன்று மேலே 3 டோட்டலாக போடணும். அங்கே 3 போட்டுட்டு ரெண்டாக போடுவீங்க, எல்லாத்துமே 3 தான் போடணும். ஸோ 3 போட்டால் மதி. ஸோ இங்கே 3 டிஜிட்ஸ் இருக்குது, இதில் 3 டிஜிட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் 3 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான், இதுதான் இன்டர்நேஷ்னல் மெத்தடு. அண்ட் லாஸ்ட் 4th சம் பார்த்தீங்கன்னா 30 30 304 40 இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குது. ஆக்சுவலாக அந்த கமா கொடுத்துருக்க எல்லாமே தப்பாகும். ஸோ 30 30 304 040. ஸோ இதை சும்மா எழுதுங்க 30 30 304 040. 3 போடுங்க, இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று, அவ்வளோ. ஸோ கரெக்டாக பார்த்து நிதானமாக கமா போடணும். இன்டர்நேஷனல் பற்றி பார்த்தீங்கன்னா 3 கமா பண்ணணும். 3 டிஜிட்ஸ் லாஸ்ட்லேருந்து 3 டிஜிட்ஸாக என்ன செய்யணும், இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஒவ்வொரு நாளும் என்னென்னு நீங்கள் கரெக்டாக பார்த்து என்ன செய்யணும் போடணும். இதே இன்டர்நேஷனல் சிஸ்டத்தில் தான் அது. இந்தியன் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மட்டும் தான் 3 டிஜிட்ஸுக்கு, அப்புறம் எல்லாமே 2 டிஜிட்ஸுக்கு போகிற கமா போடணும். ஸோ அவ்வளோதான், அந்த சம் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.